ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கூலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பல ஸ்டார் கார்ட்ஸ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட படம். ஃபஸ்ட்டு 1000 கோடி எடுக்க போகிற படம். இப்படிலாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயும் நான் உள்ளே போகல. சரி, ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நிறையா படங்கள் பார்த்து படத்தில் இல்லாமல் வெளில வந்து நிறையா அனுபவப்பட்டாச்சு. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் இந்த படத்துக்கு நிறையா பேர் போயிருப்பாங்க. ஸோ நானும் போனேன். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. ஓகே, எல்லோரும் இன்ட்ரொடக்ஷன் வந்து பண்ணுறதே வந்து அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து இது மாதிரி வைக்கணும், அவங்களுக்கு அது மாதிரி வைக்கணுமே தவிர்த்து படத்தில் என்ன கதை வைக்கணும் அப்படிங்கிறதே சரியாக வைக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. இது லோகேஷ் கனகராஜ் படமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது ரஜினிகாந்த் அவர்களோட படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இது யார் படம் தாண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் எனக்கும் தெரில. ஸோ இந்த படத்தோட ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிடுறேன். ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அவரை வந்து யார் கொண்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள வந்து கொலை பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து பழி வாங்குறதுக்காக ரஜினி போகிறாரு. ஸோ இதுதான் இந்த படத்தோட சின்ன கான்செப்ட். இதை வச்சு 100 பாஸ் ஆண்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து 1000 கோடி அடிக்க போகுது அப்படிலாம் சொல்லி நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்யராஜ் அவர்கள் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்லா தெளிவாக பண்ணியிருந்தார். ரஜினி அவர்களே ரொம்ப பாராட்டலாம். ஏன்னா வந்து அவர் வந்து இந்த வயசுலேயும் அப்படின்னு சொல்லி எடுக்கவே கூடாது. கண்டிப்பாக இந்த வயசுலேயும் சொல்லி தான் நிறையா பேர் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வயசுலேயும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, அவரோட மேனரிசம் என்னதோ அதை தரமாக பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைலு வந்து சூப்பராகவே இருந்தது. ஓகே, எல்லாமே நல்லாவே இருந்தது. கதை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை வச்சே படத்தை ஒப்பேத்திடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் கொண்டு வரல. ரஜினி படம் மாதிரியே தெரில அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மனுஷன் வந்து தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்காப்புல. யாரும் பார்த்தீங்கன்னா சௌபின் மனுஷன் அப்படி நடிச்சிருக்காரு. படத்தில் வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருக்காப்புல. எனக்கு இந்த படத்துலையே வந்து ஒரு கேரக்டர் பிடிக்குது அப்படின்னா இந்த கேரக்டர் தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னே தெரில, ஆனால் வந்து அவர் பிடிக்குது. அந்தளவுக்கு வந்து அவரோட கேரக்டர் வந்து நம்மளை கட்டி போடுது அப்படின்னு தான் சொல்லணும். நாகார்ஜுனா அவர்களும் சரி, அமீர் கான், உபேந்திரா இவங்கெல்லாம் ஏன் வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னே தெரில. நாகார்ஜுனாவை பார்த்தீங்கன்னா அவர் தான் மெயின் வில்லன் மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு வில்லன் அப்படின்றத நம்ம வந்து நிறையா படங்கள் பார்த்துருப்போம். ஒரு வில்லன் வந்து தரமாக இருந்தால் தான் நம்ம படம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவரை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு வில்லன், நான் வில்லன் அப்படி வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா உபேந்திரா அவர்களோட கேரக்டர் வந்து நார்மலாக விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அதில் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணி அவரோட கேரக்டரை வந்து ஒரு மாதிரியாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அமீர் கான் அவரோட கேரக்டர் எதுக்கு அப்படின்னே தெரியல. அந்த படத்துக்கு எதுக்கு தேவையே இல்லாத கேரக்டர். லோகி படம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் ஒரு கேரக்டரை கொண்டு வராரு அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து மனசில் பதியும். ஸோ அந்தளவுக்கு தான் அவர் கேரக்டர் வந்து வடிவமைப்பார். பட் என்ன இந்த படத்தில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வடிவமைப்பே வந்து மிஸ்டேக் அப்படின்னு தான் சொல்லணும். டோட்டலாக படம் வந்து நல்லாவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா படம் வந்து ஒரு 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா படம் நல்லாவே இருந்தது. அது வந்து அந்த டிஏஜிங் பண்ணக்கூடிய ரஜினி அவரோட போர்ஷன்ஸ் சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப ப்ளஸ் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா அனிருத் அவரோட மியூசிக்கை சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக அமைஞ்சிருந்தது இந்த படத்தில். பிஜிஎம்மில் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் இருந்தது. தயவுசெய்து 1000 கோடி அப்படின்னு யாருமே வந்து சொல்லிவிட்டு ஒரு படத்தை எடுக்காதீங்க. அது வந்து கொலாப்ஸாக தான் போய் முடியுது. ஒரு படம் வந்து எடுக்கிறோம்னு விடுங்க, அது கண்டிப்பாக அது 1000 கோடி அடிக்கிறது அப்புறம் மக்கள் கையில் இருக்குது. படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும். ஓகே, இந்த படம் இந்த வீக்கெண்டில் தேட்டர் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறேங்க, தேட்டரில் போய் பாருங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.